மருதமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே அருமையான 3BHK டியூப்ளெக்ஸ் வீடு ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. சகல வசதியோடு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே பாரதியார் யூனிவர்சிட்டிங்க, கவர்மெண்ட் லா காலேஜ் எல்லாம் இருக்குங்க. மருதமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு. சூப்பரான சைட்டுங்க, சவுத் ஃபேஸிங் சைட்டுங்க இது. 2046 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் 13க்கு 17ங்கிற அளவில் பெரிய சைஸில் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்லா வாஸ்து பார்த்து சூப்பராகவே கட்டியிருக்காங்க. முன்னால் பார்க்கிங்கெல்லாம் டைல்ஸ் போட்டு பக்காவாக இருக்குங்க வீடு. முன்னால் இன்டீரியர் ஒர்க் கூட பக்காவாக பண்ணியிருக்காங்க. வாஸ்து பிரகாரம் ஜலமூலையில் தான் போரும் தொட்டியும் கட்டியிருக்காங்க. 12,500 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி உள்ள நிலத்தொட்டி கட்டியிருக்காங்க உள்ளேயே. வீட்டோட டோர் எல்லாமே நல்லா தேக்கில் போட்டிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் 16க்கு 16ங்கிற அளவில் ஹால் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அருமையாக இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல மாடர்ன் ஹவுஸாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியுங்க, ஹாலில் இருக்கிற டிவி யூனிட்டுங்க, கபோர்ட் ஒர்க், சீலிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் மாடர்னாக ரிச்சாக அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டை. கிரவுண்ட் ஃப்ளோர்லேங்க ஒரு பெட்ரூமுங்க, ஒரு கிச்சனுங்க, ஒரு டைனிங் ஹாலுங்க, ஒரு ஹாலோடு வந்துடுங்க. சூப்பரான வீடுங்க இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல மாடர்ன் கிச்சனுங்க. 11க்கு 8ங்கிற அளவில் இந்த கிச்சன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு அட்ஜாயிண்டாகவே 11க்கு 8ங்கிற அளவில் டைனிங் ஹால் வந்துடுங்க. நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஒர்க் ஃபுல்லாகவே. நல்ல அட்டகாசமாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு, சீலிங் ஒர்க்குன்னு எல்லாமே ரிச்சாக பண்ணியிருக்காங்க. சூப்பரான மாடர்ன் ஹவுஸாக தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க. 10க்கு 16 ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துருங்க. அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம கீழேருந்து பார்த்தா மேலே இருக்கிற பால்கனி பக்காவாக தெரியுங்க. ஹால்லேருந்து மேலே போகிற மாதிரி தான் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா கிரேனைட் ஒர்க்கு, ஹேண்டில் ஒர்க்கெல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வந்துருங்க. 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அவ்வளோ ரிச்சாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குறது 2வது பெட்ரூமுங்க. 10க்கு 8ங்கிற சைஸில் அந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தானுங்க, அவ்வளோ ரிச்சாக நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. டைல் ஒர்க்கு, கிரைனட் ஒர்க்கு, விண்டோ ஒர்க்குன்னு இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துருங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அந்த பெட்ரூம் சைஸ் வந்துருங்க. அவ்வளோ அருமையாக இன்டீரியர் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்குன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட டாய்லெட்டுங்க. எல்லாமே நல்லா பிராண்ட் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க அந்த பாத்ரூம்க்கு. உள்ளே இருக்கிற பால்கனிக்கு அட்டாச்சாகவே வெளியில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. 8க்கு 8ங்கிற சைஸில் வந்துருங்க. அதுலேருந்து மேலே போகிறக்கு ஸ்டீல் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு லைட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒயரிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா GM ஃபினாலக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிக்கு ஒட்டின மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அவுட்டர்லேயும் இருக்கணும். அமைதியான சூழ்நிலையில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு பக்காவாக செட் ஆகுங்க. ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வீடு. 13க்கு 17ங்கிற அளவில் அந்த பால்கனி அமைஞ்சிருக்குங்க. இந்த பால்கனிலேருந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வியூ ஃபுல்லாகவே. இந்த லேஅவுட்டில் இருக்கிற அனைத்து வீடுமே தெரியுங்க இந்த பால்கனிலேருந்து பார்த்தா. சீலிங் ஒர்க்கும் அவ்வளோ ரிச்சாக பண்ணியிருக்காங்க. நைட் நேரத்தில் லைட்டு போட்டு அமைதியாக உட்காந்து வியூ பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல. பாத்ரூம், கிச்சன் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவேர் வாட்டர் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஸ்டோரேஜுக்கு மேலேயே 2 சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க. ஒன்று நல்ல தண்ணிக்கும் ஒரு சப்ப தண்ணிக்கும் சொல்லி 2 இருக்குங்க. ஒரு அமைதியான சூழ்நிலையில் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இவ்வளோ வசதியோட ஒரு மாடர்ன் ஹவுஸாக சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அமைதியான சூழ்நிலையில் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் முருகன் கோயிலுக்கு கீழேயே வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. நம்மளுக்குன்னு ஒரு வீடு எப்படி கட்டினா கட்டுவோமோ அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. எல்லாமே நல்லா பிராண்டாக போட்டிருக்காங்க. தண்ணி வசதி, EB வசதி, ரோடு வசதி, சகல வசதியோடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. நல்ல அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உள்ளேயே 12,000 லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க. அதுவும் போர் வசதியோடு அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. அது இல்லாமல் கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் ஒன்று உள்ளேயே வந்துருங்க. வேஸ்ட் தண்ணி போகிறக்கு உள்ளேயே 4க்கு 10ங்கிற அளவில் சோக் பீட் ஒன்று கட்டியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ் அண்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மருதமலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் ஷேர் பண்ணி தரோங்க. ப்ராப்பர்ட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்க MJ ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கமுங்க.